ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் வாயிலாக நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஆராதிக்க நீர் வாய்ப்பளித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமும் நீதியும் உள்ள அன்பு நிறைந்த ஆண்டவராகிய உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும் போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம் ஆண்டவர்களை உற்று கவனிப்பது மட்டுமல்ல, எங்கள் மத்தியில் உடைய தெய்வீக பிரசன்னத்தை அனுப்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்களாக நீர் எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக, அன்பிற்காக, பாதுகாப்பிற்காக, உதவிக்காக, உற்ற துணைக்காக நன்றி செலுத்துகிறோம். 8வது மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கின்ற நமது அடியார்களாகிய எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையாய் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி மட்டும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பாதுகாப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. அதன் வாயிலாக நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும். இந்த ஆராதனையிலே பாடப்படுகின்ற பாடல்களுடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரே, ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் நம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக அமையட்டும். ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் நிறைவு மட்டும் அப்படி நீங்காத பிரசன்னம் உமது அடியார்களாகி எங்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென்.
வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. The first lesson is from the book of Exodus, chapter 32, verses beginning from 1 to 14. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருக்க பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவளை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவளை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவளை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். The epistle reading is taken from Romans chapter 10 verses beginning from 13 to 21. Romans chapter 10 verses beginning from 13 to 21. For everyone who calls on the name of the Lord will be saved. How then can they call on the one they have not believed in? How can they believe in the one whom they have not heard? And how can they hear without someone preaching to them? And how can they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. But not all the Israelites accepted the good news. For Isaiah says, Lord, who has believed our message? Consequently, faith comes from hearing the message, and the message is heard through the word of Christ. But I ask, did they not hear? Of course they did. Their voice has gone out into all the earth, their words to the ends of the world. Again I ask, did Israel not understand? First Moses says, I will make you envious by those who are not a nation. I will make you angry by a nation that has no understanding. And Isaiah boldly says,
I was found by those who did not seek me. I revealed myself to those who did not ask for me. But concerning Israel, he says, all day long I have held out my hand to a disobedient and obstinate people. Here ends the reading. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது.
The Gospel reading is taken from Gospel according to Matthew, chapter 11, verses 16 to 24. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில், யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மது பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது தன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. Kata
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வார்த்தைகள் அடங்கிய உம்முடைய வேத வசனங்களை வாக்கியங்களை சிந்திக்க நாங்கள் செல்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நீர் எங்களுக்கு விளக்கி காண்பிப்பீராக. அன்றைய ஒரு சீசருடைய கண்களை திறந்தது போல, மனக்கண்களை திறந்தது போல, நமது அடியாரலாகி எங்களுடைய மனக்கண்களையும் திறப்பீராக. அதன் வாயிலாக நம்முடைய வேத வாக்கியங்கள் வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் கொழுந்து விட்டு இருவது மட்டுமல்ல, நம்முடைய தெய்வீக சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் ஏற்றதாக அமையட்டும். இந்த வார்த்தைகளின் மூலமாக என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, கடவுளின் ஊழியர்கள் அடிக்கடி அல்லது மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு. The messengers of God are often unheeded. ஆண்டவர் தம்முடைய தூதுவர்களை, ஊழியர்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தெரிந்து கொண்டு அவர்களை பயிற்றுவித்து தம்முடைய மக்களுடைய பணிக்காக, தாம் படைத்த ஜனங்களுடைய பணிவிடைக்காக அவர்களை பணியமர்த்துகிறார் அல்லது நியமிக்கிறார். அவ்வாறு நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், அவர்களை ஆண்டவருடைய வழியில் நடத்த வேண்டும், ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அவர்களை அழைத்தாரோ, என்ன நோக்கத்தோடு அவர்களை படைத்து உருவாக்கினாரோ, அந்த நோக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் செயலாற்ற வேண்டும் அல்லது திருப்பணி செய்ய வேண்டும். துவக்க காலத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு ஊழியர்களை எடுத்தாரோ, தம்முடைய தூதர்களை நியமித்தாரோ, அந்த நோக்கத்தை அவர்கள் சரியாக நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு சிரத்தை எடுத்து கஷ்டப்பட்டு மக்களுக்கு பணி செய்தாலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர், அடிக்கடி புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர், அல்லது அடிக்கடி அவர்களுடைய வார்த்தையோ அவருடைய ஆலோசனையோ ஈடுபடாமற் போனதை நாம் பார்க்கிறோம். அவர்களை அற்பமாக எண்ணி உதாசீனப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இந்த நாளின் தலைப்பு நமக்கு குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கு 3 வேத பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலே மோசேயினுடைய நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயை குறித்து நாம் யாவரும் நன்கு அறிவோம். அவர் பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்த ஒரு மனிதர். ஆண்டவர் அவரை தாயின் கருவிலே தெரிந்தபடியினால் அவர் அரண்மனை வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பாமல் கஷ்டப்படுகின்ற தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணிக்க முற்பட்டார். இதுல எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும்
தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். 40 ஆண்டு கால ஆடம்பரமான அதிகாரம் நிறைந்த செல்வ செழிப்பு நிறைந்த இடத்துல வளர்ந்தவர், உருவாக்கப்பட்டவர். ஆனால் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு தன்னுடைய மக்கள் பணிக்கு நியமிக்க விரும்பினபடியினால் அவருக்கு அதில் எந்த ஒரு நாட்டமும் விருப்பமும் இல்லை. எனவே அவர் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பப்படுவதை தெரிந்தெடுத்தார். அதன் விளைவுதான் அவர் எபிரேயர்கள் பணியாற்றும் போது எகிப்தியர்களை கடுமையாக ஒடுக்கினார்கள். அவ்வாறு ஒரு நாள் செல்கையிலே எகிப்தியன் எபிரேயனை அடித்த போது அவனை வெட்டி புதைத்ததை, கொன்றதை வேதம் சுட்டி காட்டுகிறது. நல்ல காரியத்தை ஒருவேளை அது மிக கொடிய செயலாக இருந்தாலும், ஆனால் அது எபிரேய மக்களுக்கு பயனுள்ளதாக, எபிரேயர்களுக்கு ஆதரவாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்த நாளிலே 2 எபிரேயர்கள் சண்டையிடும் போது இவர் ஏன் உங்களுக்குள்ளாக நீங்கள் சண்டை செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய போது அவர்களே சொல்லுகிறார்கள், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? யாத்ராம் 2:14 அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இவர்களை காப்பாற்றுவதற்காக, இவர்களை விடுவிப்பதற்காக மோசையை தெரிந்து கொண்டார். இவர்களுக்கு நல்லதை தான் அவர் செய்தார். ஆனால் இவர்கள் தவறு செய்யும் போது ஏன் செய்கிறார் என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? புறக்கணிக்கப்படுகிறார். இவர்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன், இவருடைய கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட மனிதன், இவருடைய துன்பங்களிலே பங்கு கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதன், விடுதலைக்காக நியமிக்கப்பட்ட மனிதன், அவரை பார்த்து கேள்வி கேட்கிறான், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? புறக்கணிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதன் விளைவு அவர் எகிப்தை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. அந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர் இறங்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை அங்கு உருவானதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஆண்டவர் 40 ஆண்டு காலம் அவர் ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்த போது திரும்ப தெரிந்தெடுத்து அவரை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அற்புதங்களை, அடையாளங்களை அவருடைய கரத்தின் வாயிலாக செய்கிறார். 10 வாதைகளை அவர் மூலமாக எகிப்தியருக்கு எதிராக செய்கிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று, அடிமைத்தலிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவர் அவரை அனுப்பினார், நியமித்தார் தூதுவராக. அதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் அவர் செய்தார். இவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே வரவில்லை. எபிரேயர்களுக்கு இதனால் பார்வோனால் அங்கிருந்து துரத்தி விடப்பட்டவர். பார்வோனுக்கும் இவருக்கும் அதிக வாக்குவாதம். பார்வோனோடு எதிர்த்து நிற்கின்ற ஒரு செயலினாலே பார்வோனுடைய கோபத்திற்கும் ஆளானவர். நீ என்னுடைய முகத்தை காண்பது என்னுடைய சமூகத்தை விட்டு போய்விடு என்று துரத்தி விட்டார். தனக்காக அல்ல, தன்னுடைய சுயலாபத்திற்காக, சுயநலத்திற்காக, குடும்பத்திற்காக அல்ல, அந்த கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக அங்கிருந்து விடுவித்தார். விடுவித்த பின்பும் ஒரு அழகாக வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு ஆகாரம் தேவைப்படும் போது ஆண்டவரிடத்தில் பேசி வானத்திலிருந்து மன்னா, தண்ணீர் தேவைப்பட்ட போது கண்மலையிலிருந்து தண்ணீர், அவர்கள் இறைச்சி தேவைப்பட்ட போது சமுத்திரத்திலிருந்து காடைகள். இப்படி
அவர்களை மிக அழகாக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். பல கஷ்டங்கள் அவர்களால் வந்தது, பல உபத்திரங்கள் அவர்களால் வந்தது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக அவர் செல்கிறார். இப்பொழுது யாத்ரா 32ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்தில் சீனாய் மலைக்கு சென்றவர் திரும்புவதற்கு சற்று தாமதம் ஆயிற்று. உடனே என்ன சொல்லுகிறார்கள்? யாத்ரா 32:1 எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். இவ்வளவு பாடுகளை பட்டு இவ்வளவு உத்தரவுகளை கஷ்டங்களை சந்தித்து இவர்களுக்காகவே இரவும் பகலும் பணியாற்றிய அந்த தேவ மனிதன் தேவ சமூகத்திற்கு தேவ பிரதத்திற்கு சென்று வர தாமதித்த போது சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அவன் எங்க போய் தொலைஞ்சானோ, லிட்டரலா சொன்னா அவன் எங்க போய் தொலைஞ்சானோ. நாங்க இன்னும் இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். ஒரு சின்ன காட்டசி கூட அவங்ககிட்ட இல்லை. பதறி துடிச்சிருக்கணும். எவ்வளவு பாடுபட்ட மனிதன், எவ்வளவு உழைத்த மனிதன். அவரை காணுமே, போய் தேடுவோம் இல்ல, அவரை தேடுவோம், எங்க இருக்காருன்னு கண்டுபிடிப்போம். ஒருத்தனுக்கு கூட மனசுல வரல. எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறார் ஒரு மனிதன்? அவனுக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். அவன் போய் தொலைஞ்சிட்டான். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தெரியாது. நாங்க முன் செல்வதற்கு தெய்வத்தை ஏற்படுத்தும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு கொடிய காரியம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனசுல கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருந்ததுன்னா, ஈரம் இருந்ததுன்னா அவங்க தேடி இருக்கணும் அல்லது காத்திருந்திருக்கணும். இவங்களுக்கு என்ன குறைஞ்சது? ஒண்ணுமே குறையிலையே. அவர் போனாலும் இவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? ஒரு கஷ்டம் இல்லை, எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருந்தது. அப்போ உண்மையிலே ஜனங்கள் ஊழியரை குறித்த எந்த ஒரு கரிசனை வைத்திருக்கிறார்கள் என்பதை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அதான் கடவுளின் ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். முதல்ல எகிப்துல எங்களுக்கு உன்னை அதிகாரியாக நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவன் யார்? இங்க பாத்தீங்கன்னா எங்களை எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஓ, அவ்வளவுதான். இல்ல, புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதனால மோசைக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த பின்னடைவும் கிடையாது. இதனால இவங்களுக்கு தான் நஷ்டம், இவங்களுக்கு தான் உபத்திரம், இவங்களுக்கு தான் தண்டனை. அப்படி இருந்தும் ஆண்டவர்களை அழித்து விடுவேன் என்று சொன்ன போது திரும்ப அந்த தெய்வ மனிதன் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அவங்களை அழிக்க கூடாதியா, இவர்களை நீர் அழிப்பீரானால் நிச்சயமாக உடைய ஞாபகத்தில் எழுதி இருக்கிற என்னுடைய பேரை கிரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு நன்றி கேட்ட ஜனங்களுக்காக அந்த தேவனுடைய ஊழியர் எவ்வளவு பரிந்து பேசுகிறார் என்பதை 32ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த கடவுளின் மக்களுக்கும் கடவுளின் தூதுவருக்குள்ள பெருத்த வித்தியாசத்தை காண முடியும். அப்படிப்பட்ட தேவ மனிதரே, ஆண்டவரோடு நேரடியாக பேசி பல மகத்துவமான காரியங்களை செய்த அந்த தேவ மனிதரே புறக்கணிக்கப்படும் போது சாதாரண ஊழியர்கள் ஏமாத்திரம். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவனுடைய தூதுவராக, தேவனுடைய பிரதிநிதியாக, தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழுகின்ற மக்களை, அங்க
எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழுகின்ற மக்களை மோசையின் மூலமாக விடுவித்து கானானுக்கு அழைத்து சென்றார். இங்கு பாவப்பிடியில் வாழுகின்ற சாத்தானின் ஆட்சி அதிகாரத்தில் உட்பட்டிருக்கின்ற மக்களை விடுவிப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை உலகத்திற்கு அனுப்பினார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் வந்தபோது நன்மை செய்கிறவராக சொல்லித் தந்தார். வியாதியஸ்தர்கள் சுகம் பெற தம்முடைய தெய்வீக வல்லமை பயன்படுத்தினார். அங்கவீனமற்றவர்கள் அவர்கள் சப்பானியாக இருந்தவர்கள் நடக்க, கை விளங்காதவர்கள் கை செயல்பாட்டுக்கு வர, பலவித அடிமைத்தன நிலையில் இருந்த கட்டப்பட்டிருந்த யாவரையும் அவர் விடுவித்தார். பிசாசின் கட்டில் இருந்த யாவரை விடுவித்தார். நன்மை செய்கிறவராக அவர் சுட்டி தெரிந்தார். அவருடைய வாழ்வு எல்லாருக்கும் நன்மை பயத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை குறித்து சொன்னது மத்தேயு 11:18 சொல்லுகிறார்கள், எப்படியெனில் யோவான் போஜனம் பண்ணாதவனாய் வந்தால் அதற்கு அவர்கள் அவனை பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் சொல்றாங்க. அவரை குறித்து சொல்லும் போது போஜன பிரியன், சாப்பாடு தான், வயிறு தான் முக்கியம் இருக்கு. மதுபான பிரியன் இல்ல, குடிகாரன். எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று அவரை சொன்னார்கள். சொந்த குடும்பத்தினரை மதிமயங்க இருக்கிறான் அல்லது பைத்தியகாரன் என்று சொல்லி சொன்னார்கள். பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான், எனவே இவன் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி சொன்னார்கள். எவ்வளவு அவரை புறக்கணிக்க முடியுமோ, எவ்வளவு அவரை அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவரை ஒதுக்க முடியுமோ அவ்வளவு ஒதுக்கினார்கள். ஏன்? நலமானவைகளை செய்தார், நல்ல காரியங்களை செய்தார், பாவத்திலிருந்து மக்களை விடுவித்தார், வியாதியிலிருந்து விடுவித்தார், பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார். அவரை ஏன் புறக்கணிக்கணும்? ஏனென்றால் எல்லா நன்மைகளையும் ஜனங்கள் பெற்றுக் கொள்வார்கள், எல்லா லாபங்களையும் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் குறைகளை சுட்டி காட்டும் போது நேர் எதிராக திரும்பி விடுவார். இதுதான் உலகம். அவ்வளவு நல்ல ஒரு தேவ மனிதன். அதான் சொன்னாரு, பச்சை மரத்திற்கே இந்த பாடு என்றால் பட்ட மரத்திற்கு எந்த பாடு? எனக்கே இந்த பாடுனா சாதாரண மனிதனுடைய பாடு அல்லது ஊழியருடைய பாடு என்ன என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அவரை புறக்கணித்தார்கள், நகரத்திற்கு புறம்பே தள்ளி சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளின் ஊழியர்கள், கடவுளின் தூதர்கள்
மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப் டு டெத், கடைசி வரை புறக்கணிக்கப்பட்டதை மீண்டும் மீண்டும். ஒரு ஈவெண்ட்ல மட்டும் புறக்கணிக்கிறது இல்லை, ஒரு ஈவெண்ட்ல மட்டும் அற்பமா நினைக்கிறது இல்லை, எல்லா காரியங்களிலும் மட்டம் தட்டுகின்ற ஒரு பூங்கை காண்கிறோம். இறுதியாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்கிறார், இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்தில் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவ்வளவு அருமையாக பணிவிடை செய்த ஒரு மனிதன் ஜனங்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, கீழ்ப்படியாதவர்களை எதிர்த்து பேசுகிறவர்களுமாக்கிய ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். யோசித்து பாருங்க. கீழ்ப்படியில் அவங்க எதிர்த்து பேசுறாங்க, இருந்தாலும் மனம் திரும்பும். அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய், அருவருப்பான கிரியைகளை செய்கிறாய், தெய்வ கோபக்கனை ஆயத்தமாக இருக்கிறது, நீ திரும்பு என்று சொல்லி கைகளை நீட்டுகிறார். ஆனால் அந்த நீட்டுதலுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை, பலனும் இல்லை. பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். எரேமியா அவரை குறித்து சொல்லும் போது அவர் கண்ணீரின் தெற்கன் என்று சொல்லி சொல்வார்கள். என்னுடைய தலை தண்ணீரும் என் கண் கண்ணீருமா இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி சொல்லுவார். என்னுடைய எலும்புகளிலே எலும்புகள் எரிகின்றது, எரிமத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கதறுவார். ஏன்? அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்பட போகிறது. எருசலேம் மண்மேடாக்கப்பட போகிறது, சுட்டரிக்கப்பட போகிறது. ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். ஆனால் யூதாவின் ராஜாவுக்கு எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்பதற்கு வழி இல்லை. நேபுகாத்நேச்சார் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். அப்பொழுதும் அவர் கெஞ்சுகிறார், தயவுசெய்து இப்ப நீ மனம் திரும்ப, இப்ப நான் சொல்ற வார்த்தையை கேட்டு அவன்கிட்ட சமாதானம் பண்ணு, அப்பொழுது நீயும் காக்கப்படுவாய், தேசமும் காக்கப்படும். கேட்கவில்லை, புறக்கணிக்கப்பட்டார். சொல்றாங்க, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினால வெட்டி போடுவோம். இவனை நம்ம பேசுற கடினமான வார்த்தைகளில் அல்லது தூசணமான வார்த்தைகள், நிந்தையான வார்த்தைகளினாலே உனக்கு வெட்டி கொன்றுவோம். இந்த வார்த்தைகளை பட்டயத்தை எடுத்து விட்ட வேண்டாம், வெட்டி கொன்று விடுவோம். அது மட்டும் இல்ல, அவரை தூக்கி உளையான சகதியும் சேரும் நிறைந்த கிணத்திலே போட்டார்கள். அன்புக்குரிய தேவஜனங்களே, இந்த மக்களுக்கு ஒரு என்ன துரோகம் செய்தார்? இவர்கள் வாழ வேண்டும், பிழைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், எதிர்பார்ப்பு. ஆனால் புறக்கணிக்கப்பட்டார். இந்த மூன்று நிகழ்வுலையுமே இந்த ஊழியர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை புறக்கணித்தார்கள்.
எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் யோசுவாவும் காலேபும் தவிர ஒருத்தனுமே என்ன செய்யல, கானானுக்குள்ள போய் சேரல. அதே போல இயேசு கிறிஸ்து அவரை புறக்கணித்தார்கள். அவர் அழகா சொன்னார். சொல்லும்போது அநேக அற்புதங்களை செய்தும் மனம் திரும்பாமற் போன பட்டணங்களை பார்த்து அவர் சொன்னார், அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகள் செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கொராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீர்வுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஒன்றில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமாராவுக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை புறக்கணித்தார்கள். அதன் விளைவு இந்த சொல்லப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் இன்று இராதபடிக்கு அறுப்புண்டு போயிற்று. 23 வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இன்னைக்கு கப்பர்நகூம் போய் பார்த்தீங்கன்னா அங்க இடிந்த கட்டடங்களும் பாழடைந்து போய் இந்த கப்பர்நகூம் இருக்கு. உடைந்த கட்டடங்கள், பாழடைந்த கட்டடங்கள், இடிந்து போன கட்டடங்கள் தான் அங்கே இருக்கு. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவா இந்த மாதிரி இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. அப்போ புறக்கணிப்பதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாதிப்பை சென்றதை பார்க்கிறோம். இங்கு எவ்வளவோ கையை நீட்டி கூப்பிட்டாரு, எவ்வளவோ கெஞ்சினார் எரேமியா, பதிலளிக்காததனால் எருசலேம் மண்மேடாய் போயிற்று. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் கவனிக்காமல் போகிறார்கள் என்றால் அவங்க சொல்றதுக்கெல்லாம், ஏன்னா எல்லா காலத்திலுமே மக்களுக்கு ஏற்றவாறு பேசுகின்ற ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள். மக்களுக்கு ஏற்றவாறு பேசினா அவர்கள் போற்றப்படுவார்கள். ஆனால் ஆண்டுடைய உண்மையான வார்த்தையின்படி பேசும்போது தூற்றப்படுவார்கள். இதுதான் ஆரம்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் வர வரலாறு. அண்ணன் நீங்க செய்யற தப்பு, அக்கா நீங்க செய்யற தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இன்னைக்கு இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்தே இது வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய ஊழியர்களே, திருச்சபை மக்களே, ஆண்டவருடைய ஊழியர்கள், ஆண்டவருடைய தூதர்கள் எப்பொழுதுமே புறக்கணிக்கப்படுகிறார்கள். அது அவர்களுக்கு இழப்பல்ல, புறக்கணிக்கின்ற ஜனங்களுக்கு. ஆனா எங்களுக்கு வேலிடேட்டரி ஃபங்க்ஷன்ல அவங்க வாசிக்கும் போது அழகா ஒரு காரியத்தை வாசிப்பாங்க. ஆடுகளுக்குள்ளே உங்களை அனுப்புகிறோம், ஓநாய்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். ஓநாய்களாக மாறுகின்ற ஊழியர்களை குறித்து நான் பேச வரவில்லை. ஆடுகளுக்குள்ளே உங்களை அனுப்புகிறோம், ஓநாய்களாக மாறிவிடாதீர்கள். அப்படி ஊழியர்களை பேச வரவில்லை. மக்களுக்கு நன்மை செய்கின்ற, மக்களுடைய நன்மையை எதிர்பார்க்கின்ற, மக்களுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழுகின்ற ஊழியர்களை நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். புறக்கணித்தால் அது அவர்களுக்கு நஷ்டம் அல்ல, நமக்கு தான் நஷ்டம் என்பதை இந்த பகுதியில் நமக்கு சுட்டி காட்டுகிறது.
எனவே நிச்சயமாய் உண்மை ஊழியர்களை இனங்கண்டு இந்த ஆலோசனை கேட்டு அவர்களை அற்பமாய் எண்ணாமல் புறக்கணியாமல் இருப்போமானால் நிச்சயமாய் நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, ஆண்டவர் அளிக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். ஞாலத்தின் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருடம் முடியலாமே. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருடம் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ
காலம் முடியும் ராக்காலம் என்ன செய்வாய் மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் ராக்காலம் என்ன செய்வாய் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே ஞானத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் கிளைத்திடுவாய் ஞானத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே Lord, we offer our grateful thanks for all the love which you have bestowed upon us, for good health and daily food, for the shelter and care of our homes, for the love of family, the fellowship of our church, and for the friends who surround us. We pray for the heads of state and for peace in the world. Guide with your wisdom and power the leaders of the nations, so that everyone may live in peace and mutual trust, sharing with justice the resources of the earth. We pray for all the people affected due to the current COVID pandemic, families of people who've lost their loved ones, for people who are in quarantine, people who've lost their jobs or businesses, people who are undergoing anxiety and depression. We also pray for all the frontline workers, for international travelers stuck in foreign countries, migrant workers, for college and university students whose courses of study are changing, whose placements are cancelled, and whose graduation is uncertain. God, show them that while life is uncertain, their trust is in you. We thank you, Lord, for the blessing of good and steady rain. We pray to send more drought-breaking, steady, soaking rain across our country. Compassionate God, source of all comfort, we pray for the people whose lives have been devastated by rain and flood. Bring them comfort, Lord. Protect the vulnerable. Strengthen the weak. Keep at bay the spread of diseases. Have mercy on all those who are working to rescue the stranded and to feed the hungry. May our response to their suffering be generous and bring you praise. We pray for the suffering and deprived people around the world. We pray for those who mourn of the death of their loved ones. We commend to your fatherly care, merciful God, all who are in sickness, sorrow, discouragement, or any other trouble. Give them patience and a firm trust in your goodness.
We pray that you would comfort and strengthen those who are gripped by poverty, weakened by illness, or oppressed by cruelty. May they know your divine love and experience your care. We pray for the elderly, especially those who are unable to leave their homes. We pray for the lonely and for all those separated from their loved ones. Help us to display your compassion to all those who are in need. We pray for all those who proclaim the gospel throughout the world. O lover of our souls, may our church remain in your love. May we follow your commandment to love one another as you have loved us. May we display the sacrificial love that you demonstrated to us through our words and deeds. We thank you that you have chosen us and have appointed us to bear fruit in you. We pray for granting a clear vision to our church that becomes our mission, for which we will serve you. We commit to trust, obey, and act on the call you shall give. We pray for our children's spiritual growth, health, studies, job, marriage, and family life. We pray for the strengthening of all the fellowship groups of our church. We pray for our pastor, catechist, committee members, elders, and their families, that they may serve the church wisely and faithfully. Father God, we believe this prayer is according to your good and perfect will. We trust we will see in the coming days your answers in public for our prayers in private. We give thanks now for what we will be then. We commit ourselves to your safekeeping by your grace. Thus we plead in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் வாயிலாக ஆராதிக்க எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கின்ற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்திற்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் கொடுப்பீராக. நல்ல சரீர சுகத்தையும் சரீர பலனையும் கட்டளையிடுவீராக. தேவையோடு இருக்கிற மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய தெய்வீக பாதுகாப்பை நல்வீராக. இந்த மாதத்தில் எதிர்பார்க்கின்ற எல்லா காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகள் கட்டளையிடுவீராக. இந்த தேசத்திற்காக, உலகத்திற்காக, கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுவீராக. பாதிப்பை அகற்றுவீராக. இதற்காக பாடுபடுகின்ற உழைக்கின்ற மக்கள் நம்முடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்குரிய எல்லா காரியங்களையும் நீர் வழங்குவீராக. ஏற்ற காலத்தில் ஆண்டவரே, கொரோனா வைரஸுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவும் அதிலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட உதவி செய்யணும். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத செயல் செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிய நம்மை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடன் கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.